ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. அவங்க சந்தோஷமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல ரமேஷ், அவங்க மனைவி, அதுக்கப்புறம் அவங்க பையன் இருந்தான். அவங்க பையன் பேரு ராஜ்வீர். அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு சோல்ஜர் ஆகணும் அப்படின்னு யோசிப்பான். அவன் ரொம்பவே நல்லா படிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பா அம்மா கிட்ட போய் அவன் சோல்ஜர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான். இங்க பாருங்கப்பா, சின்ன வயசுல இருந்து ஒரு சோல்ஜர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. இப்ப நான் பெரியவன் ஆயிட்டேன். நான் போய் சோல்ஜர் ஆக போறேன். நம்ம நாட்டுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அட மகனே ராஜு, நீ இப்படியெல்லாம் யோசிக்கலாம்? எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் நீ. உனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன மகனே, எங்களை விட்டு போகணும்னு உன்னால எப்படிடா யோசிக்க முடியுது? ராஜ்வீர் அவங்க அப்பா அம்மாக்கு புரிய வைக்கிறான். ரொம்ப நேரம் அவங்க அப்பா அம்மா கூட பேசின பிறகு அவங்க கடைசியில ஒத்துக்குறாங்க. அவங்க பையனை ஆர்மிக்கு அனுப்புறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அவங்க கவலைய அவங்க வெளியவே காட்ட மாட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டா கூட பையன் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒத்துக்கின பிறகு அவன் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சு அவனும் ஆர்மில ஜாயின் ஆகுறான். நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் அவன் மனசுல இருந்தது. கடைசியில அவனும் ஒரு சோல்ஜர் ஆயிடுறான். பார்டருக்கு அவன் போராட போறான். அவங்க 2 பேரும் பையனை நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அந்த நாட்டுக்காக ஒழிக்கிறான்னு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. லீவுக்கு ராஜ்வீர் வீட்டுக்கு வரான். அவரு வந்ததும் ஊர்க்காரங்க எல்லாருமே அதுக்காக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட மகனே, நீ வந்துட்டியா? உன்னை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. உன்னோட நாட்டுக்காக நீ சண்டை போட்டு நீ இப்ப ஜெயிச்சிட்டும் வந்திருக்க. அவங்க அப்பா அம்மா அவங்க கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவருக்காக ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு வருது. அது ராஜ்வீர் அவங்க அம்மாக்கு கூட சந்தோஷம். ராஜ்வீரை கட்டிக்க போற பொண்ணோட பேரு நீமா. நீமா மற்றும் ராஜ்வீர் ஊரெல்லாம் ஜாலியா சுத்துவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நெக்ஸ்ட் மந்த்ல கல்யாணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் சடனா அவருக்கு ஒரு கால் வருது. நாளைக்கே நீ கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு ராத்திரியே கிளம்பணும். என்னப்பா சொல்ற? நீ கல்யாணம் வேற பண்ணணும். இப்படி நீ சடனா விட்டுட்டு போனா நல்லது இல்லப்பா. நான் சோல்ஜர் ஆகும் போதே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாத்த விட முக்கியமா எனக்கு என்னோட நாடு தான் இருக்கும்னு. அதுக்கு முன்னாடி என் உயிர் கூட எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா கல்யாணத்துக்குள்ள நான் திரும்பவும் வந்துருவேம்மா. இப்ப நான் போயே ஆகணும். நான் போயிட்டு வரேன். ராஜ்வீர் யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவரு போய் ஆகணும்னு சொல்லி அவரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ராஜ்வீரோட அம்மா, சொந்தக்காரங்க, கட்டிக்க போறவ அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே கவலையா இருக்காங்க, என்ன ஆக போகுதுன்னு. அப்புறம் பார்டர்ல இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. சடனா அவங்கள யாரோ சுட்டு கொன்னுடுறாங்க. அவரு அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. ஆர்மி இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சீக்கிரமாவே தெரிவிக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவரோட பாடிய கொண்டு போய் அவங்க அவங்களோட வீட்ல கொடுக்க கூட செய்யறாங்க. அந்த நேரத்துல அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களால நம்ப முடியல. அவங்க அம்மா, அப்பா, அவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இவரும் ஒரு பேயா மாறுறாரு. பார்டர்ல மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துக்கும் ஊருக்கும் அவரு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. அவங்க அப்பா, அம்மா, அவங்க கட்டிக்கு போறவங்க அவரை பார்த்து அழறாங்க. அவங்க என்ன பண்றதுன்னு புரியல. ஐயோ செல்லம், நான் போவாதன்னு சொன்னேடா மகனே, போய் இந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டியேடா. ஐயோ என் புள்ள இந்த நாட்டுக்காக போராடுனடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாருமே அழறாங்க. ஊர்க்காரங்க கூட ரொம்பவே அவர் இறந்து போனதால கவலைப்படுறாங்க. ஆனா எல்லாருமே அவரை நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. நாட்டுக்காக போராடி இருக்காரு அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ராஜ்வீர் அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு அவரு நினைக்கிறாரு. ஒரு நாள் ராத்திரி ஆகுது. எல்லாரும் தூங்குறாங்க. அந்த நேரத்துல அவரு அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அந்த நேரத்துல அவரு மேல சீலிங்க பாக்குறாரு. அது எப்பயாவது அவங்க அப்பா அம்மா மேல விழுந்துடும்னு நினைக்கிறாரு. இது எப்ப வேணாலும் என் அப்பா அம்மா மேல விழலாம். நான் உடனே போய் காப்பாத்தணும். அந்த பேய் சீக்கிரமா போய் அந்த செவத்துக்கிட்ட நிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த செவரை அது சீக்கிரமா சரி பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அந்த செவரை சரி பண்ணுது. அப்புறம் அது ரொம்பவே புதுசா மாறிடுது. மறுநாள் அவங்க அப்பா அம்மா பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கீழே விழுந்துடுற மாதிரி இருந்த இந்த செவரு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஒன்னும் புரியாது. யாரு பண்ணாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரியுது. ஊர்க்காரங்களுக்கு ஒரு புது கஷ்டம் வருது. நிறைய கூண்டாங்க இந்த ஊருக்குள்ள ஓடி வராங்க. அவங்க ஊருக்குள்ள இருக்க ஜனங்களை ரொம்பவே இம்சை பண்றாங்க. ஓடுங்க ஓடுங்க, கிராமத்துக்கு திருடுங்க வந்திருக்காங்க, ஓடுங்க. எங்க ஓட போறீங்க? ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரமா போங்க. போய் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடி சீக்கிரமா கொண்டு வாங்க.
ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. என்னோட குழந்தைய விட்டுடுங்க, விடுங்க, என் குழந்தைய விட்டுடுங்க. நிறைய பேர் அங்க வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அப்படி யாரு வரப்போறாங்கன்னு நானும் தான் பாக்குறேன். அந்த குழந்தைய தூக்கிட்டு உடனே கிளம்பி வாங்க. அப்ப சடனா அங்க ரஜ்வீர் பேய் வருது. வந்து அவங்க 3 பேரையும் ரொம்பவே மிரட்டுது. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்துக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நான் இருக்கும்போது இந்த குழந்தைய தூக்கிட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம். நீ யாரு? நீ ஒரு பேயா இருந்துகிட்டு மனுஷங்களை எப்படி காப்பாத்தலாம்? முதல்ல நான் யாருன்னு சொல்றேன் கேளு. பேய் அவன கழுத்தை புடிச்சு மேல தூக்குது. அத பார்த்து வேற 2 பேருமே ரொம்ப பயந்து போய் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்படின்னு சொல்றாங்க. அட என்ன விட்டுரு. நான் அப்படி என்ன பண்ணேன்? அட நாசமா போனவனுங்களா, என்ன இந்த பேய்கிட்ட தனியா விட்டுட்டு அப்படி எங்கடா ஓடி போய்கிட்டு இருக்கீங்க? காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்க. இப்ப நீ யார கூப்பிட போற? தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் அவங்க குழந்தைக்காக உங்ககிட்ட கேட்டாங்க. ஆனா நீ அவங்கள சும்மா விட்டியா? இல்லனா நீ அந்த குழந்தைய விட்டியா? இப்ப நான் உன்னை விடுறதுக்கு நான் பண்ணது பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. சத்தியமா நான் இனிமே இந்த கிராமத்து பக்கம் வரவே மாட்டேன். நான் சத்தியமா சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் நம்பு. இன்னைக்கு நான் உன்னை விட்டா உன் ஆட்கள் மறுபடியும் இந்த கிராமத்துக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்து ஆட்கள் எவ்வளோ பேரை நீ கொன்னுருக்கியோ என்னவோ, உனக்கு இன்னைக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். பாத்தியா, நான் உன்னை கொல்லல. ஆனா நான் உன்னை கொல்றத பார்த்து இனிமே யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. பேய் எப்பமே சாகடிக்கணும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ என் குழந்தைய காப்பாத்திட்ட. மனுஷங்க கூட என் குழந்தைய காப்பாத்தவே இல்ல. ஆனா நீ எனக்காக வந்து காப்பாத்துன. நீ யாரு? என்னோட ஊருக்காக, என்னோட ஜனங்களுக்காக நீ இவ்ளோ பண்ற. நீ யாரு? எல்லாரையும் காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அததான் நான் பண்ணேன். இப்ப நான் கிளம்ப போறேன். ஆனா என்ன தேவை இருந்தாலும் நான் மறுபடியும் திரும்ப வந்துருவேன். பேய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இந்த விஷயம் ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே யோசிக்கிறாங்க, யார் இந்த பேய், எதுக்காக நம்ம ஊருக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறமா ஜனங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மறுபடியும் அந்த கூண்டாங்க அந்த பேயோட பயத்தால மறுபடியும் அந்த ஊருக்குள்ள வர தைரியம் பண்ணல. 2-3 நாளுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு இன்னொரு கஷ்டம் வந்துடுது. சடனா காட்டுக்குள்ள இருந்து ஒரு யானை வருது. அந்த யானை அவங்களோட விளைச்சல் எல்லாமே நாசனமாக்குது. தோட்டத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே யானைய பார்த்து கத்துறாங்க, ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, யாதோ ஒரு யானை வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு ஓடி அந்த யானை அங்க இருக்க எல்லா வீடுங்கள கூட ஒடிக்க ஆரம்பிக்குது. உடனே அப்ப அந்த இடத்துக்கு அந்த பேய் மறுபடியும் வந்துடுது. அதுக்கப்புறம் அது தலை மேல கைய வச்சு அவரு தடவி கொடுக்கறாரு. தடவி கொடுத்த உடனேயே அந்த யானை கூட சாந்தமாகி மறுபடியும் அது காட்டுக்குள்ள ஓடிடுது. அட, அன்னைக்கு என் புள்ளைய காப்பாத்துச்சுல, அந்த பேய் தான் இது. இன்னைக்கு கூட இது வந்துடுச்சு. ஒரு பேயா இருந்து கூட எப்படி இவ்ளோ நல்லவனா இருக்க முடியும்? பேய் அங்க இருந்து மறுபடியும் மாயமாயிடுது. ஊர் ஜனங்க எல்லாரும் இந்த பேய் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊர்ல இருக்க ஒரு மந்திரவாதிய கூப்பிடுறாங்க. அப்புறம் அந்த மந்திரவாதி நிறைய மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு எதுவுமே புரியாது. இந்த ஆத்மா மத்தவங்களுக்காக உதவி பண்ணணும் அப்படின்னு இருக்கிற ஆத்மா தான். அது ஒரு சோல்ஜரோட ஆத்மா. ஆனா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அது உங்க யாரையும் எதுவும் பண்ணாது. ராஜ்வீர் அவங்க அப்பா அம்மாவை ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க. ஊர் ஜனங்க அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அக்கா, நீ பெத்த புள்ள உனக்கு மட்டும் பையன் இல்ல, இந்த நாட்டுக்கே பையன். அவன் இறந்து போன பிறகு கூட நம்மளோட ஊருக்காக ஜனங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். ஆமா, என் புள்ள. நான் என் புள்ளைய பத்தி ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றேன். ஆமா, அவன் நாட்டுக்காக, இந்த ஊருக்காக, எல்லாருக்காகவும் போராடுறான். அதுக்கப்புறம் பெரிய யாகம் ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறமா அவரோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. உடனே அவரு கூட அங்கிருந்து மாயமாயிடுறாரு.